السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவிலா கருணையாளர் நிகழ்ந்த அன்பையும் அல்லாஹ் பேரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய தர்மீ சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவருடைய கலாமை, அதனுடைய பொருளை, விளக்கத்தை உணர்ந்து நாம் படித்து வருகிறோம். இதுவரையிலும் அல் பக்ரா என்கிற அத்தியாயத்தில் 48 வரையிலான வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். இன்றைய தினம் 49 மற்றும் 50 ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் பனி இஸ்ரவேலுடைய வரலாற்றை, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளைகளை, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய சிறப்புகளை, இதையெல்லாம் எடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறானோ அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்: وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. இது 49வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: நான் உங்களை ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து காப்பாற்றியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்களை மிக கொடிய வேதனைகளை சுவைக்க செய்தார்கள். உங்களின் ஆண் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்தார்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டு வைத்தார்கள். இந்த நியாமத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியாமத்தை எடுத்து கூறுகிறான். கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான்: வஃபீ தாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அதீம். இதில் உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கான மகத்தான ஒரு சோதனை இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லி இது அல்லாஹ்வுடைய நியாமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் இங்கே இந்த வசனங்கள் பேசக்கூடியது யாரிடத்தில்? இந்த வசனங்கள் யாரிடத்தில் பேசுகிறது? நம்ம இதற்கு முந்தைய வகுப்பில் அதை பற்றி பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா யா பனி இஸ்ராயீல் உத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்லுகிறான்? பனி இஸ்ரவேலர்கள். யார் அந்த பனி இஸ்ரவேலர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமா? இப்போ குர்ஆன் அருளப்படுகிற போது அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மனிதர்கள் இல்லை, அங்கே இருந்த யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள், வேதம் வழங்கப்பட்ட மக்கள். அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா இந்த அருட்கொடைகள் எல்லாம் செய்து தந்தது யாருக்கு? அவருடைய முன்னோர்கள், மூதாதையர்களுக்கு. அவங்களுக்கு தான் ஃபிரௌனுடைய கொடுமையில் அவர்கள் அகப்பட்டிருந்தார்கள், ஃபிரௌனுடைய துன்புறுத்தலில் ஆளானார்கள். அப்படி இருக்கிற போது அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு செய்த ஒரு நியாமத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அதிலிருந்து என்ன செஞ்சாங்க? காப்பாற்றப்பட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எடுத்து சொல்லுகிறான். இப்போ பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், பனி இஸ்ரவேல் சமுதாயம் என்பது கடந்து போயிடுச்சு. இந்த சமுதாயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது அந்த சமுதாயத்தின் வழித்தோன்றர்கள் தான் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தின் வழித்தோன்றர்கள். இந்த நிகழ்வுகள் நடந்த சமுதாயத்திடத்தில் தான் குர்ஆன் பேசுகிறதுன்னு கேட்டால் கிடையாது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து போன சமுதாயத்துடைய பின் தலைமுறை சார்ந்தவர்களிடத்தில் தான் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னெல்லாம் அருட்கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் என்பதை நினைவூட்டி அல்லாஹ்விற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய செய்திகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்கிறான். ஃபிரௌன் யார்? ஆளு ஃபிரௌன் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், ஃபிரௌனுடைய படையினர்கள். ஏனென்றால் இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை இழைப்பதற்கு ஃபிரௌன் கட்டளையிட்டு அதன் அடிப்படையில் தான் அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் கூட அதை செய்யக்கூடிய மக்கள் வேறு யார் தானே? அவருடைய படையினர்களாக, அவருடைய உத்தரவின் பேரில் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதை செய்கிறார்கள் என்பதனால தான் அல்லாஹ் தஆலா ஆலு ஃபிரௌன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் ஃபிரௌன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன பதில்? ஃபிரௌன் யார்?
ஃபிரௌன் யார்? ஃபிரௌன் ஒரு அரசன் இல்லையா? ஃபிரௌன் என்று சொல்றது ஒரு அரசனுடைய இதில் ஒரு பல அரசனுடைய பேர். அதாவது நீங்கள் அன்றைய காலத்தில் மிஸ்ரை ஆண்டு கொண்டிருந்த அமாலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், ஜியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஆண்டு கொண்டிருந்த சில அரசர்கள் இருக்காங்களே, அரசர பரம்பரை. அந்த அடிப்படையில் அமாலிகா என்கிற அந்த கோத்திரத்தினர்கள் தான் என்ன செஞ்சாங்க? மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. எப்படி ரோம் என்கிற அந்த நகரத்தை, ரோம் என்கிற அந்த நாட்டை கைசர் என்கிற மன்னர் ஆட்சி செய்து, கைசர் அப்படின்ற பேரெல்லாம் இருக்கு இல்லையா? கைசர் என்பது அவங்கள என்ன செய்வாங்க, அந்த ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய பேர், அல்லது ஹெர்கல் என்று, சரிங்களா? அதே போன்று பாரசீகத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் கிஸ்ரா, அகாசிரா என்று சொல்லுவாங்க. கிஸ்ரா என்பது அதனுடைய ஒருமை சொல். அதே போன்று யமனை ஆட்சி செய்திருந்த மன்னர்களுக்கு சொல்லக்கூடிய பேர் என்று சொன்னால் துப்பா என்று. அதில் ஒருமை ஒருமை என்பது துப்பா. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா துப்பா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி காட்டுவார். அப்போ இதெல்லாம் அந்த சமூகத்தை ஆட்சி செய்தவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் மிஸ்ரை ஆட்சி செய்த அந்த பரம்பரை தான் யார்? அமாலிக்காக்கள். இந்த அமாலிக்கா பரம்பரையில் வந்தவர் தான் யார்? ஃபிரௌன் என்பவன். ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் இவன் மட்டுமில்லை, ஃபிரௌனு ஃபாரோவா என்று என்ன செய்வாங்க? ஃபிரௌனுடைய பரம்பரையை சொல்லுவாங்க. ஃபிரௌன் என்பது ஒரு பரம்பரை. அவனுக்கு முன்னாடி ஃபிரௌன் 1, ஃபிரௌன் 2 அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் சொல்லும்போது ராம்சஸ் 1, ராம்சஸ் 2 என்று என்ன செய்வாங்க? அவனுக்கான பேரை அடையாளப்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில் அந்த இடத்திற்கு, அந்த பதவிக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஃபிரௌன் என்கிற சொல் பயன்படுத்தப்படும். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற ஃபிரௌன் யார் என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியை அனுப்பப்படுகிற போது மிஸ்ரை ஆட்சி செய்த, மிஸ்ர் என்றால் எகிப்து அப்படி சொல்ல முடியாது, எகிப்து ஈஜிப்து எல்லாமே ஒரே நாடு தான். அப்போ அந்த மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் பனி இஸ்ரவேலர்களை அவன் என்ன செஞ்சான்? அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமை செய்து கொண்டிருந்தான். அவனிடமிருந்து காப்பாற்றித்தான் நல்லா செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அந்த மக்கள் அவனிடமிருந்து தான் காப்பாற்றினான். அப்போ அப்படிப்பட்ட ஃபிரௌனைத்தான் இந்த வசனங்கள் என்ன செய்கிறது? நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சரிங்களா? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொன்னான், ஃபிரௌனிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றினோம். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள கடுமையான அளவிற்கு துன்புறுத்தினாங்க. எப்படி துன்புறுத்தினாங்க அப்படின்னா, இதை குறித்து பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லப்படுது. அதாவது ஃபிரௌன் ஒரு கனவை காண்கிறான். அவனுடைய கனவில் பைத்துல் மக்திஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஒரு நெருப்பு மிஸ்ரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டையும் எரித்து விட்டது, பனி இஸ்ரவேலருடைய வீடை தவிர. இப்போ ஏன்னா பனி இஸ்ரவேலருடைய பூர்வீகம் எங்கே? அவங்க எங்கேருந்து வந்தவங்க? அவங்க பலஸ்தீனத்திலிருந்து வந்தவங்க. ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருந்தாங்க? அங்கேருந்து தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய வழித்தோன்றர்களாக வந்தவங்க தான் இவங்க. யார்? பனி இஸ்ரவேலர்கள். எப்போ வந்தாங்க இவங்க? மிஸ்ருக்கு எப்போ வந்தாங்க? பனி இஸ்ரவேலர்கள் மிஸ்ருக்கு, எகிப்துக்கு எப்போது வந்தார்கள்? குர்ஆனை படிச்சிருந்த இந்த வரலாறு நமக்கு ஈஸியாக தெரியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில். மாஷா அல்லாஹ், சரியா சொன்னீங்க. எப்போ வந்தாங்க? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் தான் எங்கே வராங்க? அவங்க மிஸ்ருக்கு வராங்க. இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சாங்க? தொலைந்து போய் அதை ஒரு வணிக கூட்டம் கண்டெடுத்து அந்த வணிக கூட்டம் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க? எங்கே வித்துட்டாங்க? அவரை மிஸ்ரில் கொண்டு வித்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர் அங்கே இருந்து அவருக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்து, அதற்கு பிறகு அவருக்கு சமூகத்தில் அங்கீகாரத்தை கிடைத்து அவர் அங்கே ஒரு ஆட்சி பொறுப்பில் ஒருவராக வந்தார். இதெல்லாம் வரலாறு. அப்போ அதன் அடிப்படையில் தான் அங்கே நினைச்சிட்டாங்க இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயம் வந்தாங்க. அப்போ இவளுக்கு காட்டப்பட்ட கனவு என்ன? அந்த பலஸ்தீனத்திலிருந்து, பைத்துல் மக்திஸிலிருந்து என்ன செய்து? ஒரு நெருப்பு கிளம்பி அந்த நெருப்பு என்ன செய்தான்? பனி இஸ்ரவேல் வீடுகளை தவிர மற்ற எல்லா வீடுகளையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. இப்போ இந்த கனவை குறித்து அவன் வினவுகிறான், அவனுடைய அவையோரிடத்தில் கேட்கிறான். அப்போ அவனுக்கு அதில் சொல்லப்பட்ட விளக்கம் என்ன சொன்னால், இந்த மக்கள், அதாவது பனி இஸ்ரவேல் மக்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வரக்கூடிய அந்த நபருடைய கையினால் உங்களுக்கு அழிவுண்டு என்கிற ஒரு கருத்து
சில அறிவிப்புகளை வந்திருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மூலமாக இந்த செய்தி சொல்லப்பட்டதாக செய்திகளை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே வேறு சில அறிவிப்புகளும் என்ன அப்படின்னா, இந்த ஃபிரௌன் வந்து என்ன செஞ்சாங்க, அவனுக்கு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, பனி இஸ்ரவேல் சமுதாயம் இங்கே பல்கி பெறுகிறது, அதனால் இவங்க என்ன செஞ்சுடுவாங்க, ஆட்சி பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் வந்து விடுவாங்க என்கிற கருத்து அவனுக்கு சொல்லப்பட்டதன் அடிப்படையில் அவன் என்ன செய்கிறான், அப்படியானால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும், ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும், பெண் பிள்ளைகளை அப்படி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு கருத்து அவன் சொன்னதன் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, பனி இஸ்ரவேல் சமுதாயத்தின் மீது அவன் ஒரு பெரிய படுகொலையை நிகழ்த்தினான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் நடந்த பல இனப்படுகொலைகள் சமீப காலம் வரைக்குமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல இனப்படுகொலைகள் இருந்து கொண்டிருக்கு. இப்போ ரெட் இண்டியன்ஸ் என்ன செஞ்சாங்க, கொண்டாங்க. அமெரிக்கர்கள் என்ன செஞ்சாங்க, ரெட் இண்டியன்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க தான் அமெரிக்காவுடைய பூர்வீகர்கள், அவர்களை கொன்றாங்க. அதே மாதிரி நம்ம பர்மாவில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், அங்கே என்ன செஞ்சாங்க, பர்மா இன மக்களில் பலர் என்ன செஞ்சாங்க, கொன்று குவித்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் என்ன செய்யலாம், கரீன் இனத்தவர்களை கொன்ற கொலை, இப்படி பல இனப்படுகொலைகள் என்ன செஞ்சிருக்கு, உலகத்தில் நடந்திருக்கு. அப்போ இந்த இனப்படுகொலை இருக்கலாம் முன்னோடியாக இருந்த ஒரு இனப்படுகொலை தான் என்னது, ஃபிரௌனுடைய இனப்படுகொலை. அப்போ அதில் அவன் என்ன செஞ்சான், ஆண் பிள்ளைகளை கொன்று ஒழித்தான், பெண் பிள்ளைகளை உயிரை விட்டு விட்டான். எதற்காண்டி, அவருடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் எந்த விதமான பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு சிலர் ஆலோசனை சொல்கிறாங்க, வயது மூப்பினால் பனி இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் இறந்து போகிறாங்க, ஆண் பிள்ளைகள் அடுத்ததாக வாரிசுகளும் உருவாகாமல் நம்ம தடுக்கிறோம். அப்போ அடுத்த காலகட்டங்களில் என்ன செய்யாது, நமக்கு பணிவிடை செய்வதற்கு, நமக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு அந்த கூட்டத்திலிருந்து ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா பனி இஸ்ரவேலர்களே அவர்கள் என்ன செஞ்சாங்க, அடிமையாக தான் பயன்படுத்தினாங்க. யார், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய அந்த படையும் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைகளாகத்தான் பயன்படுத்தினார். அப்போ இந்த அடிமை சேவகம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு கருத்தை சொன்னபோது அவன் என்ன செஞ்சான், அப்படியா, அப்போ எண்ணிக்கை குறைச்சா போதும், ஒட்டுமொத்தமாக அந்த இனத்தை அழிக்க வேண்டாம் என்கிற ஒரு முடிவில் என்ன செய்யறான், ஒரு வருடம் ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த வருடத்தில் பிறக்கின்ற குழந்தைகளை கொல்லக்கூடாது, அடுத்த வருஷம் பிறந்துட்டுனா கொல்லணும். அதாவது கொல்றதுக்கு ஒரு வருஷம், கொல்லாமல் விடுறதுக்கு ஒரு வருஷம். இப்போ 2024 பிறக்கிற குழந்தைங்கள்லாம் உயிரோட விடணும், 2025 பிறக்கிற குழந்தையெல்லாம் ஆண் குழந்தைகள் கொல்லணும். இது அவருடைய சட்டம். இந்த ஒரு சட்டத்தை இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியாக இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்கிறாங்க, அவருடைய தஃசீரில் பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவன் செஞ்சான், அங்கே பெரும் ஒரு படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருந்தான் என்பதை அல்லாஹ் தஆலா செய்யலாம் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா செஞ்சான், அவங்கள பலதரப்பட்ட விதமான அதாபுகளை இன்னல்களை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்களை அதிலிருந்து அவன் செஞ்சான், காப்பாற்றினான். எப்படி காப்பாற்றினான் அப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிசாலத்தை வழங்கி அந்த மக்களை என்ன செஞ்சாங்க, அவர்கள் நேர்வழியின் பக்கம் அழைத்ததன் அடிப்படையில் தூது செய்தியை அவங்க கேட்டாங்க, அதன் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னால், நாம் உங்களை என்ன செஞ்சோம், ஃபீதாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அலீம் அப்படி சொன்னோம் இல்லையா, அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலா என்கிற வார்த்தையை அரபு மொழியில் இஹ்தியாரு இம்திஹானு, சோதனை தேர்வு, இரண்டுக்குமே பயன்படுத்தப்படும். அதை என்ன செய்யலாம், நல்லதுக்கும் கெட்டதுக்குமே சொல்லுவாங்க, ஹைரு ஷர் ரெண்டுக்குமே பலா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ நம்ம சொல்லுவோம் பலா முசீபத் என்கிற வார்த்தை சொல்ல முடியாது, அது என்னது, பலா என்பது அங்கே கெட்டதாகத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அரபு மொழியில் இந்த வார்த்தை என்ன செய்யப்படும், இரண்டு பொருளிலும் பயன்படுத்தப்படும். இதற்கு உதாரணமாக சொல்லணும்னா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வபலௌனாஹும் பில் ஹஸனாத் வஸ்ஸய்யாத் லஅல்லஹும் யர்ஜிஊன், நாம் அவர்களை நன்மைகளை கொண்டும் தீமைகளை கொண்டும் சோதித்தோம், நன்மைகளை கொண்டும் சோதித்தோம், தீமைகளை கொண்டும் சோதித்தோம். அப்போ நன்மையும் நமக்கு பலாவாக இருக்கும், தீமையும் நமக்கு பலாவாக இருக்கும். எதற்காண்டி, லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் மீண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஆராஃப் உடைய 7வது அத்தியாயத்துடைய 168வது வசனம், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதே செய்தி சொல்றான், வனப்லுவுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னத்தன், நாம் நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை சோதிக்கிறோம்.
எதற்காண்டி? உங்களை சோதிப்பதற்காக என்ன செய்கிறோம்? நன்மையும் தீமையும் உங்களுக்கு மாறி மாறி வர செய்து அதன் மூலம் உங்களை என்ன செய்கிறோம்? சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அம்பியா என்கிற 21வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களை சோதித்தோம் என்று சொன்னால் என்ன அர்த்தத்தில் அப்படின்னா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நியமத்தை வழங்கி, என்ன நியமத்து? பனி இஸ்ரவேலிடமிருந்து அவர்களை காப்பாற்றினான் என்கிற அந்த நியமத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க. அந்த வரலாறு இன்னும் நம்ம என்ன செய்யணும்? படிக்க வேண்டியிருக்கு. நிறைய அந்த செய்தியில் இருந்து கொண்டு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு நபியை அனுப்பப்பட்டாங்க. அந்த நபியின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தினான். அந்த அற்புதங்கள் மூலமாக பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஈமான் கொண்ட மக்கள் என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே பனி இஸ்ரவேல் மக்கள் ஓரளவுக்கு ஈமான் உள்ளவங்க தான். ஆனாலும் அவங்க காலம் சென்றதற்கு பிறகு எல்லா சமுதாயத்திலும் ஏற்படக்கூடியது போன்று அந்த சமுதாயத்திலும் வழிகேடுகள் உருவாயிருக்கு. பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா வரும்போது அங்கே என்ன இருக்கு? வழிகேடுகளும் இருக்கு. அந்த வழிகேட்டில் இருந்தெல்லாம் அவங்களை மீட்டெடுத்து உறுதியான ஈமான் உள்ளவர்களா, நம்பிக்கை உள்ளவர்களா அவர்களை மாற்றி எடுப்பதற்காக வேண்டித்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக ஓரளவுக்கு அந்த மக்கள் நினைச்சாங்க நேர்வழிக்கு வந்தாங்க. அப்போ வந்ததன் அடிப்படையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துள்ள கட்டளையின் அடிப்படையில் அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை மீட்பதற்காண்டி பல முயற்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்படி இறுதியாகத்தான் இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் சொல்லக்கூடிய அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைது ஃபரக்னா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்துரூன். நாம் உங்களை கொண்டு என்ன செஞ்சோம்? கடலை பிளக்க செய்து, கடலை பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக வேண்டி பிளந்து கொடுக்கப்பட்டு அவங்களை என்ன செஞ்சோம்? அதன் மூலம் காப்பாற்றினோம். யார்கிட்டமிருந்து? ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய கூட்டத்தாரிடமிருந்தும் நாம் உங்களை காப்பாற்றினோம். ஃபிரௌனையும் அவனுடைய படையினர்களையும் என்ன செஞ்சோம்? அந்த கடலில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போதே மூழ்கடிக்க செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்போ இதுவும் அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த அருட்கொடை. அது எப்படி இந்த வசனத்தில் என்ன செய்யலாம்? அல்லாஹ் எப்படி அல்லாஹ் கடலை பிளக்க செய்தான் அப்படின்ற அந்த வழிமுறை சொல்லி காட்டல. வேறு வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அசாக்கல் பஹர. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கைத்தடி இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு கைத்தடி இருந்தது. அந்த கைத்தடியை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சமுதாயத்திடத்தில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. அந்த கைத்தடி கீழே போட்ட உடனே என்னவாயிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. மாஷா அல்லாஹ், தெரிஞ்சிருக்கிறீங்க. அதே போன்று அந்த கைத்தடியை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாறையை அடித்த போது பாறையில் என்ன வந்திருக்கு? நீரூற்று புறப்பட்டு வந்திருக்கு. நீரூற்றுன்னு தெரியலையா? ஃபவுண்டெயின். அது எங்கே வந்துச்சு? அவர் பாறையில் அடித்தாங்க. பாறையிலிருந்து என்ன வருது? தண்ணி ஊற்றுகளாக உறவெடுத்து வருகிறது. அதே போன்று அதே அந்த கைத்தடியை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இருந்துச்சுன்னா, வந்திரிபி அசாக்கல் பஹர, உம்முடைய கைத்தடியை கொண்டு நீங்கள் கடலை அடிப்பீராக, கடலை அடிங்க அப்படின்னு நல்லா சொன்னால், அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அடித்தாங்க. அந்த அவர் அடித்த போது அது அப்படியே பிளந்தது. ஒவ்வொரு பிளவும் ஒவ்வொரு பகுதியும் என்ன செஞ்சது? மலை போன்று, மிக பார்த்தான ஒரு மலை போன்று காட்சியளித்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த வசனத்தில், அதாவது 50வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாரை எல்லாம் நீரில் மூழ்கடித்தான். மூழ்கடிப்பதற்குரிய காரணமாக இருந்த செயல் என்ன அப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் தனிச்சினான், கைத்தடியால் அடிக்க சொன்னான். இது எப்படி நடந்தது அப்படின்றதை பற்றி இந்த இடத்துல விரிவாக சொல்லப்படுறனாலும் குர்ஆன் முழுக்க இந்த வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி ஃபிரௌனை நேர்வழியின் பக்கம் அழைத்து, ஃபிரௌன் வரவே மாட்டான் என்கிற அடிப்படையில் அவன் தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக அவன் என்ன சொன்னான்? தன்னை அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய ரப் என்று சொன்னான். அவன் தான் மிகப்பெரிய ரப்பு. ரப் என்றால் தனக்கு தான் எல்லாவற்றுக்குமான அதிகாரம் படைத்தவன். மிஸ்ர் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நைல் நதி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இவன் அனைத்திற்குமான அதிகாரம் செலுத்தக்கூடிய இரட்சகனாக நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அடிப்படையில் அவன் தன்னை பெருமை பேசிக் கொண்டிருந்தான். அவன் அந்த ஆணவத்தில் அழிந்ததன் காரணமாக, ஆணவத்தில் மூழ்கியதன் காரணமாக அவனிடத்தில் எல்லா தாவாவும் எடுத்து வைக்கப்பட்டதற்கு பிறகு அவனுக்கு அழைப்பு பணி செய்வதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? பல முறை அவனுடைய அரண்மனைக்கு அவனை சந்திக்கிறாங்க. பல இடங்களில் அவனுக்கு சவால் விடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கைத்தடி பாம்பா மாறினது எப்படி? இவர் செய்யக்கூடிய அற்புதங்களை கண்டு அவன் என்ன செஞ்சான்? இது சூனியம், இவனை விட பெரிய சூனியக்காரனை கூட்டு நான் என்ன செய்கிறேன்? இவருடைய சூனியத்தை
முறியடிக்கிறேன், இப்படியெல்லாம் அவர் சொல்லுவான். அப்போ அந்த இடங்களில் தான் அவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்விற்கு வழங்கிய அந்த அற்புதத்தை கொண்டு அந்த சூனியக்காரர்கள் செய்த பாம்புகளை எல்லாம் கயிறுகளை பாம்பாக்கினாங்க, பாம்பு போன்ற காட்சியளிக்க செய்தாங்க. அப்படின்னா அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க, விழுங்கக்கூடிய அளவிற்கு இவருடைய கைத்தடி அங்கே செயல்பட்டது. இந்த அற்புதத்திற்கு முன்னாடி சூனியக்காரர்கள் தோற்று போனார்கள் என்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்போ இது எல்லாவற்றையும் நடந்ததற்கு பிறகும் ஃபிரௌன் என்ன செய்யல, பாடம் படிக்கல, படிப்பினை பெறல, நேர்வழிக்கு வரல. அப்போ அதன் அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றான், நீ என்ன செய், இரவோடு இரவாக என்னுடைய அடியார்களை அழைத்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு மிஸ்ரில் அவங்க நினைக்கணும், கிளம்பணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ அந்த உத்தரவின் பேரில் அவர்கள் போகிற போது அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபத்பஹும் முஷ்ரிகீன், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். யாரு? ஃபிரௌனுடைய படை. எந்த சமுதாயம்? ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்தும் அந்த நாட்டிலிருந்தும் தப்பிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றாங்களோ அந்த கூட்டத்தை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பதற்காக யார் வரான்? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையினர்களும் வராங்க. அப்படி வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க அவங்கள பின்தொடர்ந்து வந்தாங்க என்று சொல்லிவிட்டு ஃபலம்மா தரஅல் ஜம்ஆனி, ரெண்டு அணியினர்களும் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டு போது அதோ பார்க்குறாங்க, வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் சொல்றாங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நாங்கள் பிடிக்கப்படுவோம், மாட்டிக்குவோம். ஏன்னா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் யாரு? பலவீனர்கள். அவங்க யாரு? பலவீனர்கள். பலவீனர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, படை கிடையாது, பட்டாளம் கிடையாது, எதுவுமே இல்லை. அவங்க நிராயுதபாணிகள். இப்போ ஃபிரௌனும் அவருடைய படையினர்களும் திரட்டிட்டு வராங்கன்னா அவங்க யாரு? அவங்க யாரு? அதிகாரமும் ஆட்சியும் படைபலமும் இராணுவமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அவங்க இவங்களை பிடிச்சி போனால் என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் அவர்களை துன்புறுத்த முடியும், கொலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை துரத்தி கொண்டு வர்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, ஒருபோதும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபிரௌனுடைய படை நம்மளை பிடிச்சிருன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒருபோதும் நடக்காது. இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு என்ன செய்வான், நேரான வழியை காண்பிப்பான். என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படிப்பட்ட இக்கட்டிலும் ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், இந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு பாடமாக சொல்லி கொண்டிருக்கு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் இருந்தாங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான், ஃபௌஹைனா இலா மூசா யத்ரிபி அஸாக்கல் பஹ்ர, அப்போதான் அல்லாஹ் கட்டளையிடுறான், மூசாவே உம்முடைய கைத்தடியை கொண்டு நீங்கள் கடலை அடிப்பீராக. ஃபன்ஃபரக கான குல்லு ஃபிர்கின் கதௌதின் அதீம், அந்த நேரத்தில் அது பிளர்ந்து ஒவ்வொரு பகுதியும் மலை போன்று காட்சியளித்தது. அதை என்ன செஞ்சாங்க, அவங்க அதில் கடந்தாங்க. வஸ்லஃபனா சம்மல் ஆஹிரீன், அப்போது அவங்கள மற்றொரு அணியினரும் அவர்களை பின்தொடர செய்தோம். வஅன்ஜைனா மூசா வமன் மஅஹு அஜ்மஈன், மூசாவையும் மூசாவோடு இருந்தவர்களையும் அனைவரையும் நம்ம என்ன செஞ்சோம், காப்பாற்றினோம். சும்ம அகரக்னல் ஆஹரீன், இன்னொரு அணியினர்களை நாம் என்ன செஞ்சோம், அவங்களை பின்தொடர்ந்து வந்தாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் என்ன சொன்னா, மூழ்கடிக்க செய்தோம், அவங்கள நாம மூழ்கடிக்க செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஷூரா 26வது அத்தியாயத்துடைய 60 முதல் 66 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டும். இன்னொரு வசனத்தை அதே செய்தி, அதாவது சூரத்து தாஹாவுடைய 78வது வசனத்தில் சொல்லும்போது, ஃபஅதபாஹும் ஃபிரௌன் பிஜுனூதிஹி, ஃபிரௌன் அவருடைய படையினர்களோடு அவர்களை பின்தொடர்ந்தான். ஃபகஷியஹும் மினல் யம்மி மா கஷியஹும், அந்த அலை அவர்களை மூழ்கி கொண்டு போது அதில் அவர்கள் மூழ்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சூரத்து தாஹால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனங்களை என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபிரௌனுடைய படையினர்கள் மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனார்கள். எப்படி மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனாங்கன்றதை பற்றி சொல்லும்போது தான் சொன்னால், வன்தும் தந்துரூன், இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அணியர்கள் என்ன செய்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கடல் ஒரு பக்கமாக அவங்க என்ன செய்கிறாங்க, நடந்து பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி என்ன செய்கிறாங்க, அவங்கள திரட்டிக்கிட்டு வரக்கூடிய அந்த அணியினர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில் என்ன இருக்குது, கடல் வழிவிட்டு நிற்குது. கடல் எப்படி நிற்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியால் அடித்த உடனே ரெண்டு பக்கமும் தண்ணி என்ன செஞ்சது, விலகி பாதை, கடலுக்கு நடுவிலே பாதை உண்டாகி இருக்கு. அந்த பாதையில் என்ன செய்கிறாங்க, யார் நடந்து போகிறாங்க,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மக்களும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி என்ன செய்கிறாங்க, ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க கரை ஏறுவதற்கு தான் தாமதம். கரை ஏறினோடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே அலை வந்து கடல் மூடிவிட்டது. இந்த ரெண்டு பக்கமாக தண்ணி நின்றுது, ஒரு சேராக சேர்ந்து அதில் என்ன செஞ்சிட்டாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக அதில் மாண்டார்கள், அடிந்தார்கள். இது அல்லாஹ் தஆலா ஒரு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறான். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அழித்து பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை காப்பாற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அற்புதங்களில் ஒன்று. இந்த நிகழ்வு நடந்த ஒரு நாளைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஆஷூரா நாள் எப்படி சொல்றோம். இந்த நடந்த நாள் இன்னைக்கு, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌனுடைய படையினர்கள் மூழ்கடிக்கப்பட்ட நாள் தான் இது ஆஷூராவுடைய நாள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தாங்க. ஃபரால் யஹூத தசூமு யௌம ஆஷுரா. அப்போ வந்து என்ன செய்றாங்க, யூதர்கள் ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோக்கக்கூடியவர்களாக கண்டாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன செய்றாங்க, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மாஹாதா, ஏன் என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன் ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம் ஃபசாம மூசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நாள் ஒரு சிறந்த நாள், நல்ல ஒரு நாள். இந்த நாளில் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலை அவருடைய எதிரிடமிருந்து காப்பாற்றினான். அந்த காப்பாற்றிய அந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நோன்பு நோற்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் சுக்ரன் இல்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள் என்று இருக்கும். இந்த அறிவிப்பில் நோன்பு நோற்றார்கள் என்று வருது. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அன அஹக்கு பி மூசா மின்கும் ஃபசாமஹு வ அமர பிஸ்யாமிஹி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான் மூசாவை உரிமை கொண்டாடுவதற்கு உங்களை விட தகுதியானவன். கரெக்டா? பனி இஸ்ரவேலர்கள் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபாலோவர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க, அவருடைய சமுதாயம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர்கள் தான் யாரு, பனு இஸ்ராயல்கள், அது யூதர்கள். யூதர்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னு சொன்னால், நாங்கள் மூசாவுடைய வழித்தோன்றர்கள் என்று. சரிங்களா? அப்படி இருக்கும்போது மூசா அந்த மக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தான் உங்களை விட மூசாவை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. அதோட என்ன செஞ்சாங்க, அமர பிஸ்யாமிஹி, அந்த நாளில் நோன்பு நோக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு கட்டளையிடவும் செய்தார் என்கிற செய்தி சஹீஹ் புகாரில 2004 என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நான் தான் மூசாவை உரிமை கொண்டாடுவதற்கு உங்களை விட தகுதியானவர் என்று சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சரிங்களா? அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றிய அதே தீனை இந்த காலத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் வாழுகின்ற காலத்தில் யார் பின்பற்றாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் தான். அது சொல்வதற்கு தயக்கமா? ரசூலுல்லாஹி அவர்கள் தான் அதை பின்பற்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையிலான தீனைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றினார்கள். அதே தீனைத்தான் ரசூலுல்லாஹி அவர்கள் பின்பற்றாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தீனையும் பின்பற்றாங்க, அதில் என்ன செய்கிறாங்க, பல இல்லாத பொல்லாத விஷயங்களை சேர்த்து கொண்டு அவர்கள் பின்பற்றாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால் அவங்க யார் இல்லை, இந்த வாதத்தை சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் தான் உங்களை விட அந்த மூசாவை உரிமை கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று சொன்னாங்க. இப்போ இது வந்து இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதை வைத்துக்கொண்டே தர்க்கங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நாம் அதில் உண்மையாக பின்பற்றக்கூடியவங்க யாரும், உண்மையாக நேசம் வைத்திருக்கக்கூடியவங்க யாருன்றதை நம்ம என்ன செய்யலாம், அடையாளம் கண்டு கொள்ளலாம். எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அந்த தீனை எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதே அடிப்படையில் அதை உயிரோட்டமாக பின்பற்றக்கூடியவர்கள் யாரோ அவங்க தான் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவங்களை பின்பற்றுகிறோம் என்று வாதிடுவதற்கு தகுதியானவங்க. அதல்லாமல் தீனில் பல புதுமைகளை சேர்த்துவிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்களை மார்க்கத்தின் பேரால் சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அதன் மூலமாக மக்களை வழிகெடுக்கக்கூடியவங்க யாரல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அதற்கு
அருகதை உள்ளவர்களும் மன்னன். அதை நம்ம விளங்கிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பனி இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நியமத்துடைய பட்டியலை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய பாடம். நாம் வாழுகின்ற ஒரு காலத்திலும் எப்படி பனி இஸ்ரவேல் சமுதாயம் அழித்தொழிக்கப்பட்டார்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள், அதுபோன்று ஒரு படுகொலைக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டில் நமக்கு எதிராக என்ன செய்யறது? ஜினோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படின்னு என்னது ஜினோசைட்னா அப்படின்னு அர்த்தம்? இனப்படுகொலை. என்னது? இனப்படுகொலை அப்படின்னா அரசாங்கத்தோடு ஆதரவோடு நடக்கக்கூடிய அந்த கொலைகளுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் இனப்படுகொலை என்பது. எப்படி ஃபிரௌன் செஞ்சது இனப்படுகொலை, அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சோம்? சில வரலாறுகளை பற்றி, சில சமூகங்களை பற்றி சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் என்னது? இனப்படுகொலை. சைனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உய்கர் இனத்தவர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த அரசாங்கம் படுகொலை செய்தது. மியான்மரில் சமீபத்தில் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய மியான்மர், அதாவது பர்மா முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க? அந்த மியான்மர் அரசாங்கத்துடைய ஆதரவோடு படுகொலை நடந்தது. அதே போன்று மணிப்பூரில் சமீபத்தில் நடந்தது. அது போன்ற விஷயங்கள் என்னது? அரசு ஆதரவோடு அல்லது ஒரு ஆதிக்க சக்தியுடைய ஆதரவோடு துணையோடு நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் இனப்படுகொலைகள். அப்படிப்பட்ட இனப்படுகொலை இந்த நாட்டிலும் திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. யாருக்கு எதிராக? யாருக்கு எதிராக? முஸ்லீம்களுக்கு எதிராக. இப்போ நாம் இந்த வசனங்களை படிக்கிற நாம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன அவன் திட்டத்தை தீட்டினாலும் சரி, ஃபிரௌன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை கண்டு அவனே பெருமை கொள்ளும் அளவிற்கு அவன்கிட்ட பலம் இருந்தது. அந்த அளவிற்கு ஆட்சியும் அதிகாரமும் பலமும் செல்வாக்கு மிக்கவனாக இருந்தவன் அவன் தன்னுடைய பெருமையை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். ஆனால் அவனுடைய திட்டத்தை அல்லாஹ் தஆலா தவிடுபடியாக்கினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நுபுவத்தின் வாயிலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களை அவன் காப்பாற்றி, அல்லாஹ் காப்பாற்றி நினைச்சான், ஃபிரௌனை அழித்தொழித்தான். அதுபோன்று செய்வதற்கு அல்லாஹ் யாரு? ஆற்றல் உடையவர். எப்போ? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் மட்டுமா? எல்லா காலகட்டத்திலும் இன்றைக்கும் அல்லாஹ்விற்கு அது முடியும். இப்போ இந்த சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டப்படுகிறது சொன்னால், அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை கொண்டு அந்த சதிகளை தீட்டக்கூடியவர்களே அல்லாஹ் அழித்தொழிப்பான். ஆனால் அதே நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க? கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என்னோட ரப் இருக்கிறான். அந்த நம்பிக்கையுடையவர்களாக தான் என்ன செய்யணும்? முஸ்லீம்கள் இருக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு எதிராக சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது, திட்டங்கள் திட்டப்படுகிறது, நம்மை கொள்வதற்கு இதோ படை திரண்டு இருக்கிறது என்பதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? அச்சத்தையும் கவலையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களா, பதட்டம் அடையக்கூடியவர்களா நாம் இருக்கக்கூடாது. மாறாக நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளைகள் என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டுதல் என்ன, அதை பின்பற்றி கொண்டு இந்த உலகத்தில் வாழும். அப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும்? வெற்றி கிடைக்கும். வலாகிபத்துல் முத்தகீன், இறுதி வெற்றி என்பது மூமின்களுக்குத்தான். பனி இஸ்ரவேலுடைய வரலாற்றிலும் அதைத்தான் சொல்லி காட்டுவான். வனமுன்னு அலல்லதீன இஸ்ததுஃபு ஃபில் அர்தி, யார் பூமியில் பலவீனர்களாக இருந்தார்களோ அவர்கள் மீது நாம் என்ன செஞ்சோம்? அருள் புரிய நாடி அவர்களை என்ன செஞ்சோம்? ஆட்சியாளர்களாக அதிகாரம் மிக்கவர்களாக ஆக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து கஸஸ் என்கிற இந்த வரலாறு என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்போ இதுதான் நமக்கான பாடம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாலும் இன்றைக்கு அதை கொண்டு பாடம் பெறக்கூடியவர்கள், படிப்பினை பெறக்கூடியவர்கள் யார் என்றால் முஸ்லீம்கள். நாம தான் இந்த வசனங்களை நினைச்சிடும் படிக்கிறோம், இதை விளங்குறோம், இதிலிருந்து பாடங்களையும் படிப்பினையும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எந்த அடிப்படையில் இந்த வசனங்களை அணுகலன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னர் ஒரு வரலாற்றில் எதை நிகழ்த்தினானோ அதை இந்த காலகட்டத்தில் நிகழ்த்துவதற்கு ஆற்றலுடையவர் அல்லாஹ்வால முடியும். அதனால் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களா, அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளைகள் என்னோ அதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக மாறணும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்துள்ள வசனங்கள்
அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வேறு சில அருப்படைகளை பற்றி நியமத்துகளை பற்றி அல்லாஹ் பேச இருக்கிறார். அவருடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து வரக்கூடிய அமர்வில் பார்க்க இருக்கிறோம். ஆக இதுவரையிலும் 50 வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வசனங்களில் இருந்து இருக்கக்கூடிய பாடங்களை படிப்பினையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.